வணக்கம் நண்பர்களே. இலங்கையில் டான் பிரியசாத் கொலைக்கு பிறகு பல அதிர்வுகள் இடம்பெறுகின்றன. ஏனெனில் டான் பிரியசாத் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஒரு முக்கியமான கூட்டாளி மட்டுமல்ல, தற்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர் போட்டியிட இருந்தார். மொட்டு கட்சியை தூக்கி நிறுத்துவதில் டான் பிரசாத்தின் பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது. அவர் பல தொலைக்காட்சி நேர்காணல்களிலும் குறிப்பிட்டிருந்தார். பௌத்த மதத்தை வளர்க்க வேண்டும், பௌத்த இளைஞர்கள் பௌத்தத்தின்படி வாழ வேண்டும், பௌத்தர்கள் அதிகமான பிள்ளைகளை பெற வேண்டும் என்றெல்லாம் அவர் தொடர்ச்சியாக கூறி வந்தார். டான் பிரசாத்தின் கொலை, அதனுடைய மர்மங்கள், தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக நாம் தாகா ஈன்சினுடன் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் தாகா. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது டான் பிரசாத்தின் கொலை தொடர்பாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில இதனுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள், அந்த கொலைக்கான சூத்திரதாரிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா, இந்த விடயங்கள் தொடர்பான ஒரு முழுமையான தகவல்களை தாருங்கள். முதலிலே ஒரு மனிதன் என்ற அடிப்படையிலே இவ்வாறான கொலைகளை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அது குற்றம் யார் செய்திருந்தாலும் அதற்கான தண்டனை நீதித்துறையினூடாக வழங்கப்பட வேண்டும். அது உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனையாக இருக்கலாம் அல்லது ஆயுள் தண்டனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது நீதித்துறை அதை தான் செய்ய வேண்டும். யாரும் தங்களது கையிலே நீதியை கையில் எடுத்துக்கொண்டு ஒருவரை கொலை செய்வது என்பது அது மனித தர்மத்துக்கு அப்பாற்பட்டது, மிகவும் மோசமான செயல். அதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அது அவரால் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒருவர் நான். கடந்த அறகலை போராட்டத்திலே அவர்கள் மூலமாக நாங்கள் பல அடிதடிகளை வாங்கியவர்கள், அதில் நானும் ஒருவர். அந்த அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட ஒருவராக இருந்தாலும் நான் ஒரு மனிதன் என்ற அடிப்படையிலே, மனித நேய அடிப்படையிலே இவ்வாறான கொலைகளை வன்மையாக கண்டிக்கின்றேன். அது யார் செய்தாலும் அது தவறு. அது எந்த தரப்பினர் செய்தாலும் அது பிழையாகத்தான் நான் பார்க்கின்றேன். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அவரை கொலை செய்தது, அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது, அவருக்கும் ஒரு பிள்ளை குட்டி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த வியூவிலே தான் அவரை பார்க்க வேண்டும். ஆகவே அவர்களுடைய குடும்பம், அவருக்குரிய தண்டனையே என்பதை அரசு நீதித்துறையினூடாக சட்ட அடிப்படையிலே சட்டத்துறையினூடாக அவர் வழங்கியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, மரண தண்டனையாக இருந்திருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் திடீரென்று ஒரு அசம்பாவிதம், ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தினூடாக ஒருவரை கொன்றது என்பதை மனதால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அதே நேரம் இவருடைய கொலைக்கு யார் காரணம் என்ற அடிப்படையிலே பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. ஆனால் இவர் இவ்வாறு இறந்திருக்க கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலே ஒரு கருத்தை தெரிவிக்கிறது. காரணம், இவர் இந்த சமூகத்திற்கும் நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய பல்லின கலாச்சாரத்தை கொண்ட இந்த சமூகத்திற்குள் இரண்டு இனங்களையே, குறிப்பாக முஸ்லீம் இனத்திற்கு எதிராக அவர் செயற்பட்ட விதத்திலே அதற்கான தண்டனையை அவர் அனுபவித்து செல்லவில்லை. அவர் வாழ்ந்து அதற்கான தண்டனைகளை அனுபவித்து மக்கள் அவருக்கு எதிராக அவரை ஒரு புறக்கணித்த ஒரு நிலையிலே அவர் வாழ்ந்து மரணத்துக்கு இருக்க வேண்டும். தண்டனையை அனுபவிக்காமலே அவர் இறந்து விட்டார் என்ற விடத்திலே நான் ஒரு கவலையையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் இவருடைய கொலைக்கு பின்னர் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்ற விவரத்தை இதுவரையிலே காவல்துறையினூடாக வெளிப்படுத்தவில்லை. நிச்சயமாக அவர்கள் அதை ஆராய்ச்சி செய்வார்கள். அதன் பின்புலத்திலே இருந்தவர்கள், தொலைபேசி அழைப்பு எடுத்தவர்கள் யார் என்பது குறித்து ஆராயப்படும். இதிலே இது சம்பந்தமாக பாதாள உலக தலைவர்கள் ஒரு சிலருடைய சம்பந்தப்பட்டவர்கள், ஒருங்கிணைக்கப்பட்ட கொலைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சில நபர்களோடு பேசிய சில காணொளிகளும் சில விடயங்களும் பேசப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக இம்ரான் என்று சொல்லக்கூடியவர், மாளிகாவத்து பிரதேசத்தில் இருந்த கஞ்சிப்பானை இம்ரான் சொல்லக்கூடியவருடைய விஷயமும் ஒரு பேசு பொருளாக அது இப்போது வருகின்றது. அவர் அதே ஒரு பொருட்டாக இல்லாமல் அவர் யார், இவர் என்ன ஒரு தேசபக்தரா என்ற ரீதியில ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். எனவே அது அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய வியூ, அது அந்த விஷயத்தில் அவர் பேசியிருக்கிறார். அதற்கும் அப்பால் செல்லுகின்ற போது இவர் ஒரு முக்கியமான சாட்சி என்ற விடயத்திலே தெளிவாக இருக்க வேண்டும். இவர் இறுதியாக வழங்கிய ஒரு செவ்வி என்பது பொதுவாகவே மிக ஆக்ரோஷமான கேள்விகளையும் பல உண்மையான திடுக்கிடும் உண்மைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சேனலாக பார்க்கக்கூடியதான் சமுத்திரத்தையுடைய சேனல். சமுத்திரத்தையுடைய சேனலிலே நேரலைகளை வழங்கியவர்கள் பலர் உயிரோடு இல்லை இப்போது. அவ்வாறான ஒருவர் தான்
மித்தனிய பிரதேசத்திலே கொல்லப்பட்ட முக்கியமான ஒரு சாட்சி. மஹிந்த ராஜபக்சேக்கு எதிரான அல்லது ராஜபக்ச அரசாங்கத்திற்கு எதிரான பல விடயங்களில் ஈடுபட்டார் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டு, அவர்களுடைய பல கொலைகளிலே நான் சம்பந்தப்பட்டிருக்கின்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்தி, அவருடைய பிள்ளையோடு சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அந்த பிரதேசத்திலே சஞ்சீவன் சொன்னவர். அதே போல அதற்கு பின் நீதிமன்ற வளாகத்திலே கொல்லப்பட்ட ஒருவருடைய விஷயம் பேசப்பட்டது. அது போன்ற ஒரு பார்வையைத்தான் இவர் பார்க்க. என்றால் ராஜபக்ச குடும்பத்தோடு மிக நெருக்கமான தொடர்பை வைத்திருந்தார். அவர்களுக்காக பல வன்முறை சம்பவங்களையும் பல இனரீதியான இனவாத சம்பவங்களிலையும் இவர் ஈடுபட்டவர். அதே நேரம் இவர் தற்போது உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலிலே நேரடியாக களத்தில் இறங்கி நான் ராஜபக்சேவுடைய அரவணைப்பிலே இருக்கக்கூடிய ஒருவர் தான் என்பதையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இவ்வாறான சூழலிலே அவரை கொல்ல வேண்டிய தேவைப்பாடு யாருக்கு இருக்கிறது? இவருக்கு வேறு யாருக்கு இவருக்கு எதிராளிகள் இருக்கிறார்களா என்றால் அதை விட இவருடைய ஆதரவு இவருடைய சமத்துவத்தையோடு சென்று போய் கதைத்தது அந்த விடயம் வெளிவருகின்ற போது இவருடைய கொலைக்கான காரணம் யார் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். அது சமத்துவத்தையோடு அவர் பேசிய இது இன்னும் வெளிவரவில்லை என்று நினைக்கின்றேன். எனவே சமத்துவத்தையிடம் இவர் என்னென்ன விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார், யார் சம்பந்தப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது சேனல் 4 நாளிகாவிற்கு சேனல் 4விற்கு போயிட்டு ஆசாத் மௌலானா எந்த மாதிரியான ஒரு தகவலை சொன்னாரோ அது போன்ற தகவல்களாக இருக்கலாம் என்ற ஒரு ஊகமும் இருக்கு. எனவே அந்த அடிப்படையில் அதற்கு பின்னர் தான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே கொலை என்ற ரீதியிலே என்னை பொறுத்தவரையிலே நான் இதன் ஒரு சாட்சியம் அளிக்கப்பட்டதாகத்தான் அன்றும் நான் அந்த விடயங்கள் அந்த இரு கொலைகளிலேயும் நான் சொன்ன விடயம்தான் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றது. சாட்சி அளிக்கப்பட்டல்ல, சாட்சியங்கள் அனைத்துமே இல்லாமலாக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே தான் இவருடைய கொலையையும் நான் உற்று நோக்கி பார்க்கிறேன். எனவே இவர் ஒரு வகையான மன மாற்றத்திற்கு இவர் வந்திருந்தார் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் இவருக்கு எதிரான மிக மோசமான வழக்குகளில் மிக மோசமான விடயங்கள் எல்லாம் பேசியவர் அந்த அறகல போராட்டத்தில் இருந்த ஒரு முஸ்லிம் பெண் நூரி தாத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். கடந்த ஒரு கிழமை ஒரு வாரத்துக்கு முன்னராக அவரை நேரடியாக சந்தித்த இடத்திலே அக்கா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் மனம் மாறி இருக்கிறேன், எல்லாம் நான் தவறுதலாக அரசியல்வாதிகளின் தேவைக்காக நான் பயன்படுத்தப்பட்ட ரீதியிலே உங்களை எல்லாம் பகைவராகி கொண்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற ரீதியிலே ஒரு மனம் திருந்திய நிலையிலே அவர் அந்த சகோதரியிடம் மன்னிப்பு கோரியிருந்தார். இது போன்று பல சகோதரர்களிடம் இவர் மன்னிப்பு கோரியதாக இப்போது தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. எனவே அவருடைய திருந்தக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது? அவருடைய மனமாற்றத்துக்கு என்ன காரணமாக இருந்திருக்கலாம்? அரசியல்வாதிகள் தங்களை தவறாக பயன்படுத்தி விட்டார்கள், சமூகத்திலே தங்களை கொண்டு போய் தவறான இடத்திலே வைத்து அவர்களை சமூகத்தின் முன் ஒரு கேவலங்கட்டவர்களாக ஆக்கிவிட்டார்கள் என்ற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையிலே தான் அந்த நூரிதாத்தாவோடு பேசிய விடயத்தை நான் பார்த்தேன். எனவே இவர் மனமாற்றத்தின் அடிப்படையிலே சில சந்தர்ப்பங்களிலே இவர் கடந்த காலங்களிலே குண்டராகவும் கடந்த காலங்களிலே அரசியல் தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கலாம், அது ஒரு முக்கியமான சாட்சியாக மாறலாம் என்ற அடிப்படையிலே கொல்லப்பட்டிருப்பார் என்ற ஒரு ஊகமும் சந்தேகமும் பலருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. தொடர்ச்சியாக இப்பொழுது முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், இன்றைக்கு பத்திரிகைகளிலே பேசப்படுகின்ற ஒரு விஷயம், கோட்டாபய ராஜபக்சவை உளவு பிரிவு நெருங்கிவிட்டது, அவர் கைது செய்யப்பட போகின்றார் என்கின்ற ஒரு தகவல் பரவலாக இன்று பத்திரிகைகளில் தமிழ் பத்திரிகைகளில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சிங்கள பத்திரிகைகளும் அந்த செய்தியை பிரசுரித்திருக்கிறதா? அங்கு என்ன நிலைமை? பல பத்திரிகைகளும் வெளிவந்திருக்கின்றது, தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. இதற்கு முந்தைய செய்தியிலே ஜனாதிபதி அவர்கள் ஏன் 21ஆம் தேதி அறிவிக்கவில்லை என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். நான் சூசகமாக ஜனாதிபதி ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தேன். இதில் இந்த தாக்குதல் ஒரு அரசியல் தேவைக்காகவே தாக்கப்பட்டது என்பது ஜனாதிபதி அந்த விடயத்தை 19ஆம் தேதி அவர் தெரிவித்திருந்தார் அவருடைய உரையிலே. ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவிக்கிறார் என்பது அந்த சந்தர்ப்பத்திலே யார் அதை அரசியல் தேவைக்காக பயன்படுத்தி கொண்டார்கள், அதிலே யார் அரசியல் லாபம் தேடிக்கொண்டார்கள் என்ற விடயத்தை பார்க்கும் போது இப்போது குறிப்பிடப்படுகின்ற அந்த பெயர் தான் எல்லாருக்குமே வாயிலே முடியக்கூடிய விடயம். அந்த அடிப்படையிலே தான் அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த போது மக்களால் வெறுக்கப்பட்டு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேறி சென்றவராயிருக்கிறார் கோட்டாபய ராஜபக்ச. எனவே இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்ற விடயம்தான் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஊகமும் பலரிடத்திலே பேசப்படுகிறது. அந்த அடிப்படையிலே தான் தமிழ் பத்திரிகைகளிலே குறிப்பாக ஒரு தலைப்புச் செய்தி போன்ற ஒரு நிலையிலே பிரசுரமாக இருந்தது, சிங்கள பத்திரிகைகளில் பிரசுரமாக இருந்தது. சில சந்தர்ப்பங்களிலே மே 1ஆம் தேதி என்ற விடயத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன். இதுவாக கூட இருக்கலாம். இவர்தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்திலே
சூத்திரதாரி என்ற விடயத்தை ஷெஹான் மாலக்க என்ற ஒரு சகோதரர், சிங்கள சகோதரர், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே மிக மும்முரமாக செயற்பட்ட ஒரு சகோதரர், என்னோடு இணைந்து செயற்பட்ட ஒருவர். அதே போன்று அவரும் இதை நேரடியாக தெரிவித்தார். அதிலே வழக்கும் அவருக்கு கோட்டாபய ராஜபக்சேவுடைய பெயரை உச்சரித்து சொன்னார் என்ற அடிப்படையிலே அதிலே வழக்கு நடந்து கொண்டும் இருக்கின்றது. இன்னும் வழக்குகள் முடிவுக்கு வர இருக்கின்ற காலம் குறுகிய காலத்தில் முடிவுக்கு வரும். நினைக்கிறேன் இவருடைய கைதிக்கு பின் அநேகமாக அந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படும். கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக அந்த வழக்குக்கு வந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சூத்திரதாரி என்ற விடயத்திலே இவராக இருக்கலாம் என்ற ஊகத்தின் அடிப்படையிலே இந்த பத்திரிகை செய்திகள் பிரசுரித்திருக்கின்ற விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை ஒன்று வரும். என்னடா, யுத்தத்தை வெற்றி பெற்ற ஒரு குடும்பத்தை நீங்கள் அல்லது அனுரகுமார திசாநாயக்க அரசு கைது செய்ய போகும் பொழுது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அது அப்படியே அமுங்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு சில ஆதரவாளர்கள் வேண்டுமென்றால் அவருக்கு ஆதரவாக சில கருத்துக்களை தெரிவிப்பதோ, ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்பதோ என்ற ரீதியிலே வரலாம். ஆர்ப்பாட்டம் என்று வரக்கூடிய அளவுக்கு இவர்கள் சிறந்தவர்களா என்று பார்க்கின்ற போது அவ்வாறானவர்கள் அல்ல. ஏனென்றால் மக்களால் வெறுக்கப்பட்டு தன்னுடைய பதவி காலத்தை முடிவு செய்யாமல் 2 வருட காலத்திலே மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒருவராகத்தான் இவர் பார்க்க. வெறுமனே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் என்ற அடிப்படையிலே இவர்கள் செய்த அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இவர் செய்யக்கூடிய எல்லாத்தையும் சரி செய்யுங்க விட்டு போட்டிருக்கவும் முடியாது. யுத்தத்தை நிறைவு செய்வதற்காக தலைமைத்துவத்தை வழங்கினாரோ அல்ல அந்த குடும்பத்தை சார்ந்தவர் என்றதற்காகவோ அல்லது அந்த நேரம் இவர் ஒரு பாதுகாப்பு செயலாளராக இருந்தார் என்பதற்காக இவர் செய்த அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்குமாக இருந்தால் மக்கள் அன்று இவரை அடித்து விரட்டி இருக்க மாட்டார்கள், அவரை வெளியேற்றி இருக்க மாட்டார்கள். ஜனாதிபதியாக இருந்து ஒரு மக்கள் எழுச்சி போராட்டத்தின் ஊடாக, அமைதி போராட்டத்தின் ஊடாக அவரை வெளியேற்றி இருக்கக்கூடிய அவசியப்பாடு வந்திருக்கிறது. எனவே அவரை வெளியேற்றியவர்கள் இவ்வாறு யாராவது ஆதரவாக கருத்து தெரிவிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக, ஆதரவு தெரிவிப்பவர்களுக்கு எதிராக மக்கள் ஒரு போராட்டத்தை நடத்த முன்வருவார்களே தவிர இவருக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துவார்கள் என்றால் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமையத்தான் பார்க்க முடியும். சிங்கள மக்கள் அந்த மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய அந்த அன்பு பாசத்தை வெளிக்காட்டக்கூடியதாக இல்லையா? எப்படி இருக்கு கொழும்புட நிலைமை? அது அவர்களுடைய அந்த 2009 காலப்பகுதியிலே யுத்தத்தை முடிவு கொண்டு வந்ததன் பின் ஒரு குறுகிய காலம், ஒரு 5 வருட காலங்களுக்குள் அவர்களுக்கான அந்த நிலைப்பாடு மக்கள் மத்தியிலே இருந்தது. ஒரு ராஜாவாகத்தான் அவரை பார்த்தார்கள். அதற்கு பின் இவர்கள் இந்த நாட்டு மக்கள் மீது சுமத்திய சுமை என்பது, இந்த நாட்டை விற்றது என்பது, நாட்டை சுரண்டி தின்றது என்பது, இந்த நாட்டிலிருந்து கொள்ளையடித்தது என்பது எல்லாம் மக்களுக்கு தெளிவாக விளங்கியிருந்தது. இதனால் அவர்களுக்கு எதிராக செயற்பட துவங்கிவிட்டார். அதற்கு பின் 2015 இருக்கலாம், 2015க்கு பின் அவர்கள் முஸ்லீம் எதிர்ப்பு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டுள்ளார். முஸ்லீம்களுக்கு எதிராக செய்தது இந்த விடயங்கள் எல்லாம் அம்பலமாகிவிட்டது. இவர்கள் தங்களுடைய தேவைக்காகத்தான் எங்களையும் முஸ்லீம்களையும், சிங்கள மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பிரித்தாள வருகிறார்கள், இவர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை செய்கிறார்கள் என்பதை முஸ்லீம்கள் உணர்வதற்கு மேலாக சிங்கள மக்கள் அதிகமாக அந்த விடயத்தை தேடி உணர்ந்து கொண்டிருக்கு. எனவே இவர்களுக்கான ஆதரவு என்பது இப்போது இல்லாமலே போய்விட்டது. அது ஆதரவு விருந்திருக்குமாக இருந்தால் 69 லட்சம் வாக்கெடுத்தவர்களுக்கு 3 லட்சம், வெறுமனே ஒரு குறுகிய காலத்துக்குள் 3.5 லட்சம் 3 லட்சம் வாக்குகளோடு ஓரிரு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கார். மக்கள் ஆதரவு என்பது முழுமையாக சரிந்து விழுந்து விட்டது. ஏனென்றால் ஊடகங்கள் அவர்களுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஊடகங்கள் உண்மையான அந்த விஷயங்களை தெரிந்ததன் மூலம் மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார். இவர்கள் மிக மோசமான ஒரு செயற்பாட்டாளர்கள், மிக மோசமான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கொண்டவர்கள், மிக மோசமான ஒரு அரசியல்வாதிகள் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் செய்ததன் காரணமாக இவர்களை வெறுத்த மக்கள் தான் இவர்களோடு இணைந்தவர்களையும், அந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு எதிராக இருந்த எதிர்கட்சியினரையும் 225 ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வேண்டாம் என்று வெறுக்கக்கூடிய லெவலுக்கு வந்ததும், அடுத்த பாராளுமன்ற தேர்தலின் போது ஒரு 70 பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் நின்றால் தோத்து விடுவோம் என்று 70 பேர் போட்டியிடாமலே விலகி கொண்டார்கள். போட்டியிட்டதன் பின்னும் போட்டியின் போதும் பலர் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் துடை தெரியப்பட்டார்கள். ஒரு சில புதிய முகங்கள் வந்திருக்கின்றது. குறுகிய 159 ஆசனங்களையும் எங்களுடைய அரசாங்கத்திற்கு அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். மக்கள் முழுமையாக தெளிவாக இருக்கின்றார். ஒரு சில விடயங்கள் இருக்கிறது, இன்னும் அவர்கள் மக்களை குழப்புவதற்கான எதிர்த்தரப்பினர் ஒரு விஷயங்களை பேசியவர்கள். அதுக்கும் நாங்கள் இப்போது பிரக்கெட் போட்டு வந்தவரும் முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டு வந்திருக்கிறோம். கல்லணை பிடிக்கலன்னாங்க, அதுக்கான சட்டமூலத்தை கொண்டு வந்து 10-15 நாளா கல்லணை பிடிக்கிறத பத்தி யாரும் கதைக்கிறாங்க.
ஈஸ்டர் குண்டு தாக்குதலை பற்றி அதுக்கு எதுக்கு நாங்க யாருமே நீங்க முடிவு தரையில ஈஸ்டர் குண்டு தாக்கலுக்கான ஒரு விஷயத்தை சொல்லலன்னு சொல்லி வந்தாங்க. இப்ப பிள்ளையான பிடிச்சவரை ஈஸ்டர் குண்டு பத்தி யாரும் கதைக்கிறாங்க இல்ல. இப்ப புதிய புதிய மகமொளக்காரி அல்லது புதிய புதிய சூத்திரதாரிகள் எல்லாம் வெளியாகி வருகிறாங்க. இதுவரை காலமும் கம்பம்பீர் என்பவர் வழக்குக்கு சென்றதும் இல்லை, கோர்ட்ஸுக்கு சென்றதும் இல்லை. ஆனால் இவருடைய விடயத்தில் அவர் ஆஜராகிறார். இவர் இந்த தேசிய மக்கள் அரசாங்கத்திலே, சக்தி அரசாங்கத்திலே நான் நினைக்கிறேன் கம்பம்பீல அவர்கள் இவருக்கு சாதகமாக அல்லது வழக்கு வாதாடுவார்கள் என்றால் முதல் தடவை அவருடைய வாழ்க்கையிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே முதல் தடவையாக அவர் வழக்கை வாதாடினார் என்ற அந்த ரெக்கார்டையும் அவர் வச்சிருவார். ரணில் விக்ரமசிங்க இது சம்பந்தமா பேசியிருக்கிறார். இப்போது தரப்பீரசேகர் இந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் கடந்த இன்டர்வியூல நாம் பேசினோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டான் பிரியசாத் இருக்கிறார் தானே, அவர் வந்து சுதாவுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அது அந்த நேரம் அறகலைய நேரம் சுதா வந்து போய் அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணினார். நல்லா இருந்துச்சு. என்னன்னா அவருடைய மனமாற்றம் தெரிந்தது அப்பவே. அவர் சொன்னார், இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வாங்கோ, இப்ப வந்து அறகலையோட சேர்ந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கன்னு சொன்னா அவர் ஓமண்ட மாதிரி தான் இருந்தார். அதுல இருந்து என்ன நடக்குது, என்ன விளங்கிச்சுண்டா எனக்கு, அது வந்து அரசியல்வாதிகளின் பிடியில இருந்து இவர்கள் விலக முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த இளைஞர்கள் இருந்திருக்கிறார். சூழ்நிலை கைதிகளாக அவர்கள் இருந்தார். அரசியல் தேவைக்காக எவ்வாறு சஹ்ரான் பயன்படுத்தப்பட்டாரோ, ஒரு சூழ்நிலை கைதியாக பயன்படுத்தப்பட்டாரோ, அதே போன்று இவர்கள் அரசியல் தேவைக்காக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் பயன்படுத்தப்படுகின்ற போது அவர்கள் தானாகவே சூழ்நிலை கைதிகளாக மாறிவிடுகிறார்கள். கட்டாயம் அவர்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் உயிர் அச்சுறுத்தலுக்காக பயந்தும் சில விடயங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளே அவர் செல்கின்றார்கள். அதற்கு பிற்பட்ட காலங்களிலே அவர்கள் செய்து வந்த சில விடயங்கள் வந்து சூழ்நிலை காரணமாகவே இவர்கள் தொடர்ந்தும் அவ்வாறான செயற்பாடுகளை ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பணத்துக்காகவும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற டார்கெட்டுக்காகவும் அவர்கள் அந்த விடயங்களை செய்து வந்தார்கள். இப்ப இலங்கையை பொறுத்த அளவுல அமெரிக்காவை போல இருக்குது, சுட்டு தள்ளுறாங்க. அமெரிக்கால எடுத்த உடனே துப்பாக்கி சூடுதான், ஏன்னா அங்க கண்ணுக்கு வந்து உரிமை இருக்குது. ஆகவே வந்து இந்த பாதாள உலக கோஷ்டியை எப்ப முடிவுக்கு கொண்டு வர போறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே முதல் ஆரம்ப கருத்தாக சொன்னது வந்து பாதாள உலகம் என்பதற்கு அப்பால் சாட்சியங்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்படுகின்றது. இந்த கொலைகளை நான் பார்ப்பது பாதாள உலகத்தினருடைய சூட்டு சம்பவமாக பார்ப்பதை விட அதற்கு மேலாக சென்று இது சாட்சியங்களை அவர்கள் நிர்மூலமாக்குகின்றார்கள், சாட்சியங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றது என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கு. எனவே இது பாதாள உலகத்தினருடைய செயற்பாடு என்பதற்கு அப்பால் இது ஒரு சில கூலிப்படையினரை வைத்து சாட்சியங்களை இல்லாமலாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் தெளிவாக நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு. எனவே இது பாதாள உலகத்தினுடைய செயற்பாடு என்பதை விட அதுதான் சிறந்த ஒரு கருத்தாக இருக்கு. இப்போ சமூக ஊடகங்கள்ல சொல்லப்படுது அரசாங்கம் தான் இப்படியானவர்களை போட்டு தள்ளுகிறது என்று. என்ன தேவை இருக்கிறதான் அவர்கள் சொல்லுகின்ற அடிப்படை என்ன அடிப்படை இருக்குது? அவர்கள் சொல்லுகின்றவர்கள் இல்ல, அதாவது மொட்டு கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் கதை சொல்லியிருக்காங்க. மொட்டு கட்சியினர் சொல்றாங்களாக இருந்தால் இதே கருத்தை அரசாங்கமும் சொல்லலாம். உங்களோட சாட்சி, உங்களோட இருந்த ஒரு சாட்சி நீங்க தான் சுட்டீங்கன்னு சொல்லலாம். அரசாங்கம் அவ்வாறான ஒரு கீழ்த்தரமான ஒரு விடயத்தை பேச, சாட்சியங்கள் இல்லாமல் அரசாங்கம் எதுவும் பேசுது, சாட்சியங்களோடு பேசுது. அரசாங்கத்துக்கு என்ன தேவை இருக்குது? இவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இவர்கள் மூலமான சில உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்துக்கு இருக்குமே தவிர சுட்டு எல்லாத்தையும் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை. அரசாங்கத்துக்கு தேவை குற்றவாளிகள் யார், இவருக்கு பின்புலத்தில் இயங்கியவர்கள் யார், இவர் செய்த அநியாயங்கள் அட்டூழியங்களுக்கு பின்புலத்தில் இருந்தவர்கள் யார் என்பதை அரசாங்கத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். அது அரசாங்கத்துக்கு சாதகமான ஒன்றாகும். ராஜபக்சேரோடு இவர் இருந்தால் அப்ப அவருடைய வாக்குமூலம் என்பது ராஜபக்சேக்கு எதிராகத்தான் வரப்போகுது. எப்படி ஆசாத் மௌலானா இவர்களுக்கு எதிரான கருத்தை தெரிவித்தார், அதே போன்று ராஜபக்சேக்கு எதிராகத்தான் டான் பிரசாத்துடைய விஷயம் வரப்போகுது. அவர் ஒரு அப்ரூவராக மாறுவாராக. அப்ப அப்படி அப்ரூவராக வரக்கொண்டு ராஜபக்சே என்பவர்கள் இந்த எங்களுடைய அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே அவர்களுடைய குற்றங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே செயற்படக்கூடியவர்கள் தான். அவர்களிடம் இந்த நாட்டை சூறையாடிய பணங்கள் இன்னும் அவர்களிடம் இருக்கு, அவற்றை நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று செயற்படும். எனவே இவ்வாறான சாட்சியங்களை அளிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இல்லை. கூறுகின்றவர்கள் அந்த சில நேரம் அந்த வேலையை செய்து அவரை கொன்றார்கள், அரசாங்கம் தான் கொள்ளுகிறது என்று இப்போது முன்னுக்கு வந்து சொல்றாங்களே, அவங்க தான் அந்த வேலையை செய்திருக்கணும் தான் என்னுடைய கருத்தாக. இதெல்லாம் எங்களுடைய அரசாங்கத்தின் தரப்பினுடைய கருத்தாகவும் அதுதான் தான் இருக்கும். இப்ப இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி கோட்டாவை நெருங்குவதற்கான முயற்சியில் அனுரகுமார திசாநாயக்கா அல்லது காவல்துறையினரும் புலனாய்வு துறையினரும் சட்டங்கள் சாட்சிகள் அனைத்தும் சரியாக அமைகின்ற போது அவர்களுடைய கைதை யாராலும் தடுக்க முடியாது, எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது.
சாட்சியங்கள் சரியாக அமைந்து விட்டதாக இருந்தால், அவர்களுக்காக எதிரான கோட்டாபய ராஜபக்ச என்பவருக்கு எதிரான சாட்சி சரியாக இருக்குமாக இருந்தால், உண்மையாக இருக்குமாக இருந்தால், அந்த சாட்சியை நீதிமன்றத்திலே கொண்டு போய் சமர்ப்பிப்பதற்கு ஆதாரங்கள் சரியாக இருக்குமா இருந்தால் கைதை தடுக்க முடியாது. அவ்வாறு இல்லாமல் சந்தேகத்தின் அடிப்படையிலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு ஊகத்தின் அடிப்படையிலோ அவரை கைது செய்ய போவதில்லை. அவர்களுடைய கைது என்பது சாட்சியங்களோடாகத்தான் இருக்கும். நிச்சயமா இந்த அரசாங்கம் அவ்வாறுதான் அந்த கைதுகளை ஏற்படுத்தும். பிடிச்சு போட்டு விடுற நிலைமையில வராது. சரியான சாட்சியங்களோடு தான் கைது செய்வார்கள். ஆனால் இவ்வளவு நாளும் பார்க்கிற நேரத்துல மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தை உண்மையில மக்கள் ஏன் ஜேவிபிக்கு என்பிபிக்கு வாக்களித்தார்கள் என்றால் இந்த ஊழலை இல்லாமலாக்க வேண்டும். டான் பிரசாத்தும் பிரியசாத்தும் கூட அந்த சுதாட இன்டர்வியூல சொல்றார், முழு பாராளுமன்றத்தையும் துப்புரவாக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். நீங்க திருப்பி அந்த இன்டர்வியூ கேட்டீங்கன்னா தெரியும். நான் நேற்று தான் அந்த இன்டர்வியூ கேட்டேன். முழு பாராளுமன்றம் ஒரு இடத்துல இன்னும் வேறு இடங்களிலும் அறகலை போராட்டத்துக்கு பின் அவ்வாறான கருத்தை அவர் தொடர்ந்து தெரிவித்து வந்தார். அப்ப ஆகவே இப்ப நீங்க மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தை கைது செய்யற நேரம் ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல கைது செய்துட்டு அடுத்த 24 மணி நேரத்துல விடுதலை செய்றீங்களே. எங்களுக்கு உதாரணம் இருக்கு, நாமளுக்கு உதாரணம் இருக்குது, மற்றது நாமளோட தம்பிக்கு உதாரணம் இருக்குது. அதே போல கோட்டாவையும் கைது செய்து விடுதலை செய்யலாம். இலங்கையினுடைய சட்டம் சமம் எல்லாருக்கும், அதை சொன்னா புரிஞ்சுக்கிறோம். குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்ற போது அவரை கொண்டு நீதிமன்றத்திலே போலீசார் கைது செய்வார்கள், நீதிமன்றத்திலே ஒப்படைப்பார்கள், நீதிமன்றம் அவர்களுக்கான பிணையை வழங்குகிறது. எடுத்த உடனே இவர்கள் குற்றவாளிகள் உடனடி அணியப்பட்டு 24 மணி நேரத்தை கொண்டு தூக்குல போடுற மாதிரி எல்லைய சட்டம் இருக்குது. அவர்களுக்கான குற்றவாளியாக இருந்தாலும் தான் சில சந்தர்ப்பத்தில் நிரபராதியாக இருப்பாரா இருந்தால் நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு வழக்காடுவதற்கு வழக்கு தாக்கல் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது. எனவே அவர்களுக்கு பிணை வழங்கப்பட வேண்டும். இதுவரை காலமும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு முந்தைய எந்த ஒரு அரசாங்கத்தையும் குற்றவாளிகள் யாருக்கும் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. வெறுமனே விசாரணை மட்டுமின்றி வந்துட்டு போனாங்க. வழக்கு ஆனால் இவர்களுக்கு இப்போ வழக்கு அனாமல் ராஜபக்சக்காக இருக்கட்டும் அல்லது அவருடைய தம்பிக்காக இருக்கட்டும், பேசியாட்சிக்காக இருக்கட்டும், அவர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்படும். வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதன் இவர்கள் இல்லையாது குற்றவாளி என்று முழுமையாக நிரூபிக்கப்பட்டதன் இவர் சிறைவாசம் வைப்பதா அல்லது இவருக்கு மரண தண்டனை அளிப்பதா அல்லது ஆயுள் தண்டனை அளிப்பதா என்பதை அச்சு பண்றதை நீதித்துறை செய்யும், நீதிமன்றம் செய்யும். அது வரைக்கும் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நான் அவரான குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிப்பது. எனவே அவருக்கு நிரூபிப்பதற்கான கால அவகாசமும் அதற்கான பிணையும் வழங்கப்பட வேண்டும். இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை செய்ய எடுத்தாங்க. பிடிச்சாங்க விட்டாங்கன்றதுக்கு படம் காட்டுறதுக்கு இல்லையே அரசாங்கம் செய்யுது. நீதியை செய்யுது. நீதி எல்லாருக்கும் சமம். இது சாதாரண ஒருத்தர் கைது செய்யப்பட்டாலும் சரி அது செய்யப்பட வேண்டும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா சரத்வன்சேகாவை கைது செய்து ஜெயில போற அளவு துணிவு கோட்டாபய ராஜபக்சக்கு இருந்தது. ஆனா கோட்டாபய அதுக்கு கலை நீதித்துறைக்கு முற்றுமுழுதாக விரோதமான ஒரு செயலை செய்தார்கள். நீதித்துறை அந்த நேரம் சிறந்த உயர் நீதிமன்ற நீதியரசர் எவ்வாறு வெளியேற்றினார்கள்? கழுத்தை பிடிச்சி வெளியில போட்டாங்க. ஒரு உயர் நீதிமன்ற நீதியரசருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை கூட கொடுக்காம தான் வெளியில போட்டாங்க மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துல. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வேலை, நீதித்துறைக்கு அவமானத்தை ஏற்படுத்தினார்கள். அவ்வாறான செயற்பாடு ஒரு ஏகாதிபத்திய ஒரு கொடூரமான சிந்தனையில் இருக்கக்கூடிய கொடுங்கோலர்கள் போன்றுதான் அவர்கள் நடந்து கொண்டார். அந்த அடிப்படையில தான் சரத் பொன்சேகா கைது செய்யப்பட்டு எந்த விதமான விசாரணைகளும் இல்லாமல் பலாத்காரமாக நீதித்துறையிடம் விடயத்தை பேசி அவரை கொண்டு ஜெயில போட்டாங்க. அது நீதித்துறை என்பது முழுக்க முழுக்க அவருடைய கையிலே வைத்திருந்தார். சொல்வதைத்தான் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆனா இப்போது சுதந்திரமாக இயங்குது. போலீசாராக இருக்கலாம் அல்லது நீதித்துறையாக இருக்கலாம், முழுமையான சுதந்திரத்தோடு இயங்குகிறது. எங்களுக்கு எதிராக கருத்து எங்களுடைய கட்சியிலே ஒரு கட்சி காரியாலயத்துக்கு எதிராக ஒரு சாதாரண ஒரு மனிதன் போய் நின்று குற்றச்சாட்டை வைத்தால் அதை விசாரிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறார். எங்களுடைய காரியாலயம் குறித்து ஏதாவது சென்று போலீசார் விசாரிக்கிறாங்க. நாங்க தஸ்தாவேஜுகளை காட்டின ரைட் ஓகே இவருக்கு புகார் வந்தது, நாங்கள் வந்தோம் விசாரிச்சோம். எனக்கு நடந்த கடந்த 2 நாட்களுக்கு முன் என்னுடைய காரியாலயத்தை தவறான ஒரு தகவலை கொடுத்து விசாரிக்கப்பட்டாலும் வந்தாலும் பார்த்தாங்க, அவங்களே அதை சைன் பண்ணி தந்திக்கிறாங்க, விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. நாங்க எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு பலாத்காரம் செய்யவில்லை, எங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யவில்லை. அழகான முறையில் அந்த விஷயத்தை வந்தாங்க, பார்த்து கிளியர் ஓகே போயிட்டாங்க. அதே மாதிரி நான் என்னுடைய விஷயத்தை சொல்லுறேன். அந்த அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக நான் ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு விடயத்தை முன்வைத்தேன். அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுங்கள் கொடுத்து 3 தினங்களுக்கு அவருக்கு எதிரான நடவடிக்கை இன்று வரையிலும் அர்ஜுனாவுடைய பேச்சு எந்த ஒரு
மீடியாவில், சோசியல் மீடியாவிலே அல்ல பாராளுமன்றத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை. 3 அமர்வுகள் முடிந்திருக்கிறது. இன்னும் 5 அமர்வுகளுக்கு அவருடைய கால அவகாசம் இருக்கு. அந்த 5 அமர்வுகளிலும் இவருடைய எந்த ஒரு பேச்சும் வீடியோவோ அல்லது யூடியூப்போ அல்லது எதுவுமே பார்லமெண்டத்துக்கு ஆற்றுகின்ற உறவு எதுவுமே வெளியில வராது. இது ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் கூட நீதி நிறைவேற்றப்படுகிறது. இதெல்லாம் உதாரணம் நான் சொல்றோம். சரி, அப்ப வந்து நீங்க பிள்ளையான பிடிஏல பிடிக்கிறீங்க, கோட்டாபாய பிடிஏல பிடிங்களேன். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பிடிப்பதாக இருந்தால் அவர் என்ன பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டார்? அதுக்கு என்ன ஆதாரம்? அவரை பயங்கரவாத சட்டத்தின் பிடிஐயின் கீழ் அவரை நாங்கள் கைது செய்வதற்கு என்ன பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டார்? அவரை கைது செய்தவர்கள் எவ்வாறு ஒரு பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்ற ஒரு உரை ஜனாதிபதி ஆக்கினீர்கள். அடுத்த கேள்வி ஆதாரங்கள் இருக்கிறது. என்னதுக்கு இவருக்கு சாதகமான இவர் ஒரு குற்றவாளி என்பதற்கான சகல ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருக்கின்ற போது நாங்கள் பிடிக்கும். நேரடியாக நீதிமன்றத்தில் கொண்டு போட்டு இவருக்கு தண்டனை வழங்கக்கூடிய வேலையை பார்க்க வேண்டும். பிடிஐ எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவரை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு எதிரான சாட்சியங்கள் தாராளமாக இருக்கும். இவருக்கு எதிராக சாட்சி சொல்வதற்குரியவர் வந்திருக்கிறார். இவருக்கு எதிரான சாட்சியங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்ட சாட்சியங்களோடு சேர்த்து அவர் கைது செய்யப்படுவாராக இருந்தால், கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவாராக இருந்தால், கசிந்திருக்கக்கூடிய தகவல் உண்மையாக இருக்குமா இருந்தால், இதற்கான ஆதாரங்கள் தஸ்தாவேஜுகள் சரியா இருக்கணும். நேரடியாக கோர்ட்ல ஒன்று கொடுத்து இவருக்கு தண்டனைக்குரிய வழிமுறைகளை செய்வாங்க. இவரை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளையான கூப்பிட்டு வச்சு விசாரிக்க வேண்டும். அதுக்குள்ள பிள்ளையான மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. பிள்ளையானை விசாரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. கோட்டாபய ராஜபக்சேன் மீது யாராவது குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்களா? பிள்ளையாருக்கு வைத்தது போன்ற அசாத் மௌலானா வைத்தது போன்ற குற்றச்சாட்டு கோட்டாபய ராஜபக்சே மீது யாராவது வைக்கிறார்களா? அவ்வாறு வைப்பார்கள் என்று அவரை பிடிஐயில் எடுக்கலாம். அவ்வாறான குற்றச்சாட்டு அவருக்கு வைக்கவில்லை. சாட்சியங்கள் தான் வந்திருக்கிறார். இவர்களுக்கு எதிரான சாட்சியங்கள் தான் சேகரிக்கப்படுது. சாட்சியங்கள் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு ஊகத்தின் அடிப்படையில் செய்திகள் வெளியாயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்று. மிக நன்றி தாகா. இவ்வளவு பிஸி. நீங்கள் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் என்னுடைய தோழர்கள், எனக்காக உழைக்கின்ற தோழர்கள் இந்த வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாளைய தினம் என்னுடைய காரியாலயத்தில் திறப்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நாளைய தினம் 6 மணிக்கு. அது சந்தர்ப்பத்திலும் கூட இது முக்கியமான ஒரு விடயம் என்ற அடிப்படையிலே தான் இந்த செவ்வியிலே வந்து செய்ய வேண்டும். இது நாங்கள் எங்களை தமிழ் மக்களிடத்திலே சில செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் இந்த ஊடகங்களூடாகத்தான் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. அந்த பொறுப்பிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள முடியாது. என்ன அரசியலுக்குள் வந்து விட்டோம் என்றால் உண்மையிலேயே அந்த விடயத்தை நாங்கள் செய்தாக வேண்டும். எங்களுடைய என்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களுடைய பணியை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு இருக்கணும். நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியவர்களா இருக்கணும். அரசியலுக்காகவும் மக்களுக்காகவும் எங்களுக்கு மேல்மட்டத்தில் கூட எங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும். நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டே ஆகணும். நாங்கள் இதை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கணும். நிச்சயமாக செய்வோம். எதிர்காலத்திலும் உங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில நிச்சயமாக நாங்கள் கலந்து கொள்வோம். நான் மாத்திரமல்ல, எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் இவ்வாறான ஒரு மனோநிலையில் தான் இருக்கிறார். மிக நன்றி தாகா. அஸ்ஸலாமு அலைக்கும். சந்திப்போம். நன்றி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்னாளாக அமையட்டும் நாளைய நாள்.